குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மா பிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ செகண்டரி இன்ஃபர்டிலிட்டியில் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அதாவது ஒரு குழந்தை இருக்கும், 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணும்போது அவங்க கன்சீவ் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு, என்ன ஃபஸ்ட்டு குழந்தை எனக்கு கல்யாணம் ஆனோட்டம் ஆச்சு டாக்டர், இது ரொம்ப டிலே ஆகுதுன்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இப்போ செகண்ட் ப்ரெக்னென்சி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு ஏஜ், நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தை தரிக்கிற போது ஏஜஸ் மேபி இன் 20s, இப்போ வந்து நீங்கள் 30ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒபிசிட்டி, நீங்கள் வந்து வெயிட் கெயின் ஆகிறது, தைராய்டு விஷயங்கள், பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறது, அதே மாதிரி மேல் பார்ட்னருக்கு கவுன்ஸ் மாறுறது, இது மாதிரி நிறைய காசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செகண்ட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா பிளான் இட் ஃபாஸ்டர். அதாவது நீங்கள் ஏஜ் கம்மியாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா உங்களோட எக்கு குவாலிட்டி குவான்டிட்டி நல்லாயிருக்கும். அதனால் சீக்கிரமே மெடிக்கல் அட்வைஸ் சீக் பண்ணுங்கள். செகண்ட் குழந்தைக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபினிஷ் யுவர் ஃபேமிலி ஃபாஸ்டர். அண்ட் வென் யூ ஆர் நாட் ஏபிள் டு கன்சீவ், நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்ணிடும் முடியல அப்படின்ற போது சீக்கிரமே டாக்டரை பார்த்து 2 பேருமே டெஸ்ட் அண்டர்கோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ டிலே பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் அச்சீவ் அ பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி டெஸ்ட்.